ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து ரோட் சேஃப்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம். விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோ என்ட்ரி. நம்ம வந்து இந்த நோ என்ட்ரி போர்டு போட்டால் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம மட்டும் இல்லை, வாகனம் எதுவுமே வந்து அந்த ரோடுக்குள்ளே போகக்கூடாது. அடுத்து வந்து நோ யூட்டன். நோ யூட்டன்னா அந்த சைடு வந்து நம்ம திரும்பி போகக்கூடாது. ஏன்னா அந்த சைடு ஏதாவது பள்ளமோ ஏதாவது தோண்டி வச்சுருப்பாங்க, அதனால நம்ம அந்த சைடு போகக்கூடாது. அடுத்தது வந்து ஸ்கூல் ஜோன். ஸ்கூல் ஜோனில் வந்து அந்த போர்டு வச்சுட்டாங்கன்னா அது பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் ஜோன் போர்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல போகிற வாகனம் எல்லாமே வந்து ஸ்லோவாக போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேன் அட் ஒர்க். இந்த போர்டு வந்துச்சுன்னா அந்த சைடு வந்து மேன் வந்து ஏதாவது இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சைடு நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு போர்டு வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஈட்டிங் பிளேஸ். இது வந்து எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கோம், நமக்கு வந்து ஈட்டிங் பிளேஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ வந்து நம்ம இந்த போர்டை பார்த்தோன்னா பக்கத்தில் ஈட்டிங் பிளேஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த போர்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு போர்டுனா பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு இப்போ தெரியாத ஊர்லேருந்து சில பேர் வருவாங்க. அவங்களாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ வந்து இந்த போர்டை பார்த்து அவங்களுக்கு இதுதான் ரயில்வே ஸ்டேஷன்னு தெரியும். அடுத்தது வந்து பெட்ரோல் பங்க். இந்த சைன் என்னென்னா, நம்ம ரோடு ஹைவேஸில் போயிட்டுருக்கும் போது நமக்கு பெட்ரோல் தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு தெரியறதுக்காக இந்த சைன் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் கேவ். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரோட் போயிட்டுருக்கோன்னா ரைட் ஹேண்ட் சைடு போனோன்னா நமக்கு ஏதாவது பள்ளத்தாக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் டேர்ன் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு மட்டும் தான் நம்ம திரும்பணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாஸ்பிட்டல் சைட். இப்போ நம்ம அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம், திடீர்னு யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஊரில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னே தெரியாது. அப்போ வந்து இந்த சைன் வந்து இங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நமக்கு தெரியறதுக்காக இந்த சைன் இருக்குது. இதுதான் பார்க்கிங் சைன். இந்த சைன் போட்டால் அந்த இடத்துல மட்டும் தான் பைக்கை பார்க் பண்ணணும், பாக்கி எங்கே பார்க் பண்ணாலும் நமக்கு ஃபைன் போடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்வேனா இப்போ வந்து ரைட் சைடு அந்த ரோடு இருந்ததுன்னா ரைட் சைடு மட்டும்தான் எல்லா வாகனமுமே போகும். அதுவே லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு மட்டும்தான் போகும். எந்த வண்டியும் எதுவுமே ஓவர்டேக் பண்ண முடியாது. நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் ரோடை பொறுத்த வரைக்கும் ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்